ஒரு காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. இந்த காட்டுல மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு மாதிரி இந்த காட்டுக்கு 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. அதுல ஒருத்தர் இந்த வில் அம்பு எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறார். இன்னொருத்தர் அந்த வேலுன்னு சொல்லுவாங்கல்ல, ஈட்டி, அதை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறார். அந்த வில் அம்பு கொண்டு போனவர் ஒரு முயல் அடிச்சு தூக்கிட்டார். அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்றாரு. யானையை எய்ம் பண்றாரு, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் திரும்ப ஊருக்குள்ள வராங்க. ஒருத்தர் கையில முயலோட, இன்னொருத்தர் கையில வெறும் வேலோட. இப்போ இந்த 2 பேர்ல யார் அச்சீவர்னு நினைக்கிறீங்க? யாரு கெத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர். இதுதான் அந்த குட்டி கதையில நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, முயலை ஒருத்தன் வேட்டையாட போனான், யானையை ஒருத்தன் வேட்டையாட போனான். முயலை வேட்டையாடி சக்சீட் பண்ணிட்டான், யானையை வேட்டையாடினவன் சக்சீட் பண்ணல. ஸோ என்ன கேட்டால் யானையை வேட்டையாடி தோற்று போனவன் தான் அச்சீவர், வெற்றியாளன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த கருத்துமே ரொம்ப ரொம்ப தவறான கருத்து தான். அது எதனாலன்னு சொன்னால், நம்மளுடைய கலாச்சாரப்படி, நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி நம்ம யானைகளை வேட்டையாடி கொல்லக்கூடிய, தின்னக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரிக்காவில் சில பார்பேரியன்ஸ் கைண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய பீப்புள்ஸு, அவங்க பசி பட்னி காரணத்தினால, வேறு எந்த இறை விலங்கும் கிடைக்காததுனால யானை மேலே ஈட்டியை வீசி யானையை கொன்று ஆப்பிரிக்கன் மக்கள் பசியை போக்கிக்கிட்டாங்க. அது அவங்களுடைய மொத்த ஊருமே பஞ்சம், பசி, பட்னின்னு வந்ததுனால இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இங்கே ஆண்ட மன்னர்கள் யார் ஒருத்தவங்களும் யானையை வேட்டையாடி கொன்னதாகவும் தின்னதாகவும் சரித்திரமே கிடையாது. நம்ம மன்னர்கள்லாம் யானையை காட்டிலிருந்து பிடிச்சி கொண்டு அதை பழக்கி, அதை போருக்கும், அதை கட்டட பணிகளுக்கும், அதை விவசாயத்தில் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நெல்லை வெளியில் எடுக்கிறதுக்கும், இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய பொருட்களை இழுக்கிறதுக்கும், அப்புறம் இப்போ கோயில்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி அதை வேட்டையாட மாட்டாங்க. வேட்டையாடி யானையை திங்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு கிடையாது. சரி, உங்கள் கதைப்படியே வருவோமே. நீங்கள் சொல்லக்கூடிய வேடனானவன் யானையை என்னதுக்காக வேட்டையாட போனான்? எதுக்காக வேட்டையாட போனான்? யானைக்கிட்ட வேட்டையாடி எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அது எங்கே போய் முடியும்? கடைசியில் தந்தத்தில் தான் போய் முடியும். தந்தத்தை அறுத்து எடுத்து கொண்டு போய் அதை விற்று அதை டீலிங் பண்ணி யானையோட தந்தத்தில் சின்ன சின்ன சிற்பங்கள், சிலை மாதிரியெல்லாம் செதுக்குவாங்க. யானையோடைய டஸ்கிலிருந்து செய்யக்கூடிய சிற்பங்கள், ஆன்டிக் பீசஸ். நீங்கள் சொன்ன வேடனானவன் எதுக்காக காட்டில் யானையை வேட்டையாட போனான்? ஒரு மனிதன் அவன் தன்னுடைய பசிக்காக முயலை வேட்டையாட போனால் அது தப்பு கிடையாது. ஸோ இங்கே ஃபுட் செயினே அப்படி தான். பெரிய விலங்கு, அதோட ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதை விட கீழே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். அப்படி அவன் முயலை வேட்டையாட போனால் ஒரு அர்த்தம் இருக்குது. யானையை வேட்டையாடி சாப்பிட மாட்டாங்க. யானையோட கறி சாப்பிட்றதுக்கு உகந்த மாதிரியான கறி கிடையாது ஒன்று. அதுபோக அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய வேடனானவன் அவன் எதுக்காக வேட்டையாட போனான்? த மோட்டிவ், த பர்பஸ் ஆஃப் இஸ் ஹண்ட் வாஸ் டு டேக் அ டஸ்க். அதுக்கிட்ட இருக்கும் இல்லையா 2 டஸ்க்கு, அந்த 2 டஸ்க்கை அறுத்து எடுக்கிறதுக்காக தான் அவன் போகிறான். அது மாதிரி இங்கே போகக்கூடிய ஆட்கள் டக்காய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு ரோகு கூட்டம் காட்டுக்குள்ளே இல்லீகலாக போகிறது, போய் யானையோடைய தந்தத்தை, யானையை சுட்டு கொண்டுட்டு தந்தத்தை அறுத்து எடுத்து கைமாற்றி விடுறது. அது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கான, சைனாவுக்கு மற்றும் பல யூஎஸ், யூகே மாதிரி மேல் நாடுகளுக்கு அது கடத்தப்பட்டு அதில் சிற்பங்கள் செய்கிறது, சிலை செதுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதை பண்ணுறவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ், இல்லீகல் பீப்புள்ஸ், கிரிமினல்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அதோடைய சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதெல்லாம் பண்ண போனாங்கன்னா வைல்ட் லைஃப் ஆக்டில் மாட்டி உள்ளே போக வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் யானையை வேட்டையாடி தந்தத்தை எடுத்தவங்களுடைய கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களோட வரலாற்று கதைகள் யாருக்கும் சிறப்பான முடிவுகள் இருந்ததில்லை, சிறப்பான வாழ்க்கை இருந்ததில்லை. அவங்களோட முடிவுகள்லாம் ரொம்ப கொடூரமாக தான் இருந்திருக்குது. அவங்க வாழ்க்கையை தான் தொலைச்சிருக்காங்க ஒரு யானையை தொட்டு. ஸோ யானையானது இந்த பூமிக்கு மிக மிக தேவையான ஒரு உயிரினம்.
காடுகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர்ஸ் கரெக்டாக வந்து மரங்களுக்கு இடுக்கில் போய் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்குமான ஸ்பேசிங் இடைவேளை எவ்வளோ இருக்கணுன்றத இது உள்ளே பூந்து முடிவு செய்து போகிறது மூலயமா அங்கே புதறுகள் முண்டாமல் நல்ல ஸ்பேஷியஸாக போயிட்டு வர மாதிரியான பாதைகள் இருக்குது. ஸோ காடுகளுக்குள்ள ரோடு அமைக்கிறதே வந்து யானைகள் தான். அதுபோக யானைகள் சாப்பிட்டு போடுற கழிவுகள்னால தான் வந்து காடே உருவாகுது. பறவைகளுக்கு பாதி பங்கு இருக்கிற மாதிரி யானைகளுக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இல்லாமல் இவ்வளவு பெரிய விலங்குகளெல்லாம் யாரும் வேட்டையாடி சாப்பிட மாட்டாங்க, வேட்டையும் ஆட மாட்டாங்க. இது பூமிக்கு மிக மிக முக்கியமான அறிவில் சிறந்த விலங்குகள். அதோட கூட்டத்தில் ஒரு யானை செத்துச்சுன்னா கூட அதுக்கு துக்கம் அனுசரித்து அதோட எலும்பை வந்து தொட்டு இறுதி அஞ்சலி செஞ்சுட்டு தான் போகும் யானை. தண்ணி எங்கே இருக்குது அப்படின்றத வாசனையை வச்சே கண்டுபிடிக்கக்கூடியது யானை பல கிலோமீட்டர் தொலைவில். யானையோடைய வாசனை புலன் அப்படின்னு இருக்குது இல்லையா, நுகரும் சக்தி, அது வந்து நாய்க்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு யானைக்கு துல்லியமான ஒரு நுகரும் சக்தியானது யானைக்கு உண்டு. யானைக்கு பல நல்ல பண்புகளும் உண்டு. யானை வந்து ஒரு ஜென்டில் ஜெயின்ஸ். அது மனிதர்கள் மேலேயும் நல்ல அபிப்பிராயங்கள் கொண்டது தான், நன்றி உள்ள ஒரு பிராணி தான். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அந்த யானையை வந்து வேட்டையாட போய் தோத்தவன் தான் என்னுடைய பார்வைக்கு அச்சீவர்ன்றீங்க இல்லையா, அந்த கருத்தே தவறு. யானையை எவன் பாதுகாக்கிறானோ, யானையை எவன் வளர்க்குறானோ அவன் தான் உண்மையான அச்சீவர். இப்போது ரீசண்டாக கூட ஒரு கோயிலில் ஒரு பாகனை வளர்த்த யானையே வந்து அடித்து கொன்னுடுச்சு. ஒரு யானையோடைய பாகனுக்கு சாவே எப்படி இருக்குன்னா, அவங்க வளர்க்கக்கூடிய யானையால் தான் அவங்களோட சாவு இருக்கும். அவங்க வளர்க்கக்கூடிய யானை தான் அவங்கள தும்பிக்கையால் தூக்கி போட்டு அடித்து காலால் மிதித்து கொல்லும். அப்படி தான் வந்து சமீபத்தில் திருச்செந்தூரில் உள்ள கோயில் யானையும் அதை தான் வந்து பண்ணியிருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய யானை எப்போ வேணும்னாலும் நமக்கு எதிராக திரும்பிடும், நம்மளை வந்து அடித்து கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த யானையோட காலடியிலேயே நம்ம மிதிப்பட்டு சாவோம், அடிபட்டு சாவோன்னு தெரிஞ்சும் அதுக்கு வந்து சாப்பாடு போட்டு அதை குளிப்பாட்டி வளர்க்குறான் பார்த்தீங்க இல்லையா, அவன்தான் உண்மையான அச்சீவர். தவிர்த்து நீங்கள் சொல்கிற வேடன் வந்து யானையை வந்து வேட்டையாட போகிறான் இல்லையா, அவன் வந்து உண்மையான அச்சீவரே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பல தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், ஃப்ரீலான்சிங்காக சம்பளமே இல்லாமல் யானைகளை ட்ராக் பண்ணி மானிட்டர் பண்ணி ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் ஏற்படாமல் ஹில் ஸ்டேஷனில் மலைப்பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் யானை வருதா, யானைக்கும் மனிதர்களுக்கும் மோதல் ஏற்படாமல் யானைகளை கவனித்து யானையை வந்து பாதுகாப்பாக காட்டுக்குள்ளே அனுப்பிட்டு மக்களையும் அதுக்கிட்ட இருந்து பாதுகாத்து வைக்கிறான் பாருங்கள், அவன் வந்து ஒரு அச்சீவர். எந்த ஒரு காசுமே இல்லாமல், அதாவது சுயநலம் இல்லாமல் வந்து யானையையும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாக்கிறான் இல்லையா, அவன் ஒரு அச்சீவர். மற்றபடி நீங்கள் சொல்கிறவன் வந்து ஒரு அச்சீவர் கிடையாது. முயல் இருக்கு இல்லையா, முயல் அவ்வளவு குட்டி போடும். முயல் அதோடைய மொத்த வாழ்நாள் ஒரு 12 வருஷம் 14 வருஷம்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் அது சராசரியாக 160லேருந்து ஒரு 180 200 குட்டிகள் வரைக்கும் அது வந்து போடும் அதோடைய மொத்த வாழ்நாளில். அதுவே யானை வந்து தன்னுடைய மொத்த வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா, 70 வருடங்கள். அந்த 70 வருடத்தில் அது போடக்கூடிய குட்டியானது மொத்தமே ஒரு 10 அது மாதிரி தான் அது வந்து குட்டி போடும். நம்ம மனிதர்கள் மாதிரி அது வந்து 10 மாதத்தில் ஒரு குட்டியானது போடாது யானையெல்லாம். யானை ஒரு குட்டி போடுறதுக்கு 22 மாதங்கள் எடுக்கும், வெறும் ஒரு குட்டி தான் போடும். ஆனால் ஒரு முயல் ஒரே சமயத்தில் 8 குட்டி 10 குட்டி 12 குட்டிகள் கூட போடும். ஆனால் யானை ஒரு சமயத்தில் ஒரு குட்டி தான் போடும். முயலுங்கிறது வந்து நம்மளுடைய உணவில் ஒன்றா இருக்குது. அதை வேட்டையாடுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் நம்மளுடைய மனிதனுடைய பசி வந்து தீரும். யானை சாப்பிட்றதுக்கான கறியும் கிடையாது, அதை வேட்டையாடுறது நம்மளுடைய கலாச்சாரமும் கிடையாது. அதை வேட்டையாடுறதுங்கிறது அதோடைய தந்தத்துக்காக மட்டும்தான். அது செஞ்சவன் எல்லாமே கிரிமினல்ஸ் தான், கேங் ஆஃப் கிரிமினல்ஸ், டெக்காய்ட். ஒரு முயலுடைய கெஸ்டேஷன் பீரியடும் யானையோடைய கெஸ்டேஷன் பீரியடும் என்னன்றது தெரியுமா? முதல்ல கெஸ்டேஷன் பீரியடுனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. ஒரு விலங்கு எத்தனை மாதங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ற கணக்கு. மனிதர்களாகிய நாம் 9 மாதம், அதோட முடிவில் 10வது மாதத்தில் குழந்தை நமக்கு வந்துடுது.
அதே மாதிரி முயலுடைய கெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது அதிகபட்சமே வந்து 1 மாதம்தான். ஆனால் ஒரு யானையுடைய கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்றது 22 மாதம். 22 மாதத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கெஸ்டேஷன் பீரியட் முடிஞ்சு அதுக்கு பிறக்கிறது வெறும் ஒரு குட்டி தான். அந்த ஒரு குட்டிக்கு மேலே கிடையவே கிடையாது. ஸோ அந்த வேல்யூ டிஃபரன்ஸ் ஆனது இருக்குது. சிலர் சொல்லுவாங்க எல்லா உயிரும் ஒன்று தானே, எல்லாமே ஈக்குவல் தானே அப்படின்வாங்க. ஸோ இந்த முயலானது வந்து இத்தனை குட்டிகள் போடும். ஒரு சராசரியாக 200 குட்டி தன்னோட வாழ்நாளில் போடுதுன்னு சொன்னால் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 15லேருந்து 20ன்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் வச்சுப்போமே. அப்படின்னும்போது ஸோ அதோடைய வேல்யூ, அதோடைய நம்பர்ஸ் அது அதிகமாகிடுச்சுன்னா அது இங்கே இருக்கக்கூடிய புற்களையும் மனிதர்களோட உணவான கேரட்டு மற்ற சில வெஜிடேஷன்ஸையும் அது சாப்பிட்டு காலி பண்ணிடும். ஸோ அதை வந்து லிமிட்டடாக தான் வச்சுக்கணும். அது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணுமோ அவ்வளோ இருக்கணும். அது மற்ற விலங்குகள் சாப்பிட்டு அதோட பசியை தீர்க்கிறது. அது உணவு சங்கிலியில் உள்ள ஒரு உணவு அதுக்கு மேலே உள்ள விலங்குகளுக்கு. ஸோ யானை வந்து எந்த விலங்குடைய உணவு சங்கிலிலையும் பெரும்பாலாக கிடையாது. சிங்கத்துக்கு ரேரஸ்ட்டாக வேறு எதுவுமே கிடைக்காத போது சாப்பிட்றதுல தான் இருக்குது. ஸோ அதை வந்து வேட்டையாடுறத பெருமையாக சொல்லிக்கிறதோ, அப்படி வேட்டையாடுறவனை அச்சீவர்னு சொல்லிக்கிறதோ ரொம்ப 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 தவறான கருத்து. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ்ட்ரஸ் சைக்கிள் ஹீட்டுக்கு வரது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அனிமல் டேர்ம்ஸில். ஸோ அந்த ஹீட்டுக்கு வரதுங்கிறது ஒரு முயல் குட்டி போட்டுடுச்சுன்னா 1 நாள் 2 நாள் 3 நாளில் மறுபடியும் இன்னும் ஒரு குட்டிகள் அடுத்த செட் ஆஃப் லிட்டர் அதுக்கு ரெடி ஆயிரும் வித்தின் 2 to 3 டேஸில். ஆனால் யானை வெறும் ஒரு குட்டி போடுறதுக்கே 22 மாதம். அது போட்ட பிறகும் அது மறுபடியும் அடுத்த ஹீட்டுக்கு வரத்துக்கு எஸ்ட்ரஸை ரீச் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் 6 வருஷம் எடுக்கும். அடுத்த ஒரு ப்ரெக்னன்சி சைக்கிளுக்கு எஸ்ட்ரஸ்க்கு வரத்துக்கு, ஹீட்டுக்கு வரத்துக்கு 5லிருந்து 6 வருடங்கள் ஆகும். அதனால தான் அதோட மொத்த வாழ்நாள்லேயுமே வந்து 10 குட்டிகள் தான் போடுது. 10 குட்டிகள் மட்டும்தான் அதால் ஈன்று எடுக்க முடியுது. ஸோ அதனால் யானையோடைய வேல்யூ வேறு, முயலோடைய வேல்யூ வேறு. இன்னும் சிம்பிள் டேர்மில் சொன்னால் எந்தெந்த விலங்குகளெல்லாம் வனத்தில் வச்சு காக்கணுமோ அந்தந்த விலங்குகளெல்லாம் வனத்தில் வச்சு காக்கணும். எந்தெந்த விலங்குகளெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கணுமோ அந்தந்த விலங்குகளெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். எந்தெந்த விலங்குகளெல்லாம் வந்து உணவாக எடுக்கணுமோ அந்தந்த விலங்குகளை வந்து உணவாக எடுக்கணும். இப்படி தான் வந்து அமைப்புகளே இருக்குது. ஃபுட் செயின் இது மனிதருக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ஃபுட் செயினுங்கிறது இப்படி தான். எதை வேட்டையாடணும் வேட்டையாடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது. லியோ படத்தில் வந்து ஒரு ஐநாவை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு யானையை வேட்டையாடுறத பெருமையாக பேசுகிறதும், அதை ஒரு வெற்றி சக்ஸஸ் கோலுன்னு பேசுகிறதும் எவ்வளவு முன்னுக்கு பின்ன முரண்பாடாக இருக்கீங்க அப்படின்றதும், இதை காப்பாற்றுறதையும் அதை வேட்டையாடுறதுலையும் எவ்வளவு கருத்து முரண்பாடு முன்னுக்கு பின் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்ணுறாரு. யானையை எய்ம் பண்ணுறாரு, மிஸ் ஆயிடுச்சு. அந்த யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர்.